அனைத்து பெரிய முயற்சிகளும் ஏளனத்துடன் தொடங்குகின்றன. மக்களை தூண்டிவிட்டு இடையூறு செய்பவர்களிடம் இருந்து ஒதுங்கியிருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. நம் பக்கத்தில் இருக்கும் ஒரு நல்ல நண்பன் ஒரு குவியலில் உள்ள தங்கத்தை விட மதிப்புமிக்கவன். மேலோட்டமாக பார்ப்பது போல் யாருடைய வாழ்க்கையும் அழகாக இருக்காது. சிலர் செயல்படுகிறார்கள், சிலர் தள்ளுகிறார்கள். தவறு இல்லாத இடத்தில் கும்பிடாதீர்கள், நம்பிக்கை இல்லாத இடத்தில் வாதாடாதீர்கள், பயனற்ற இடங்களுக்குள் நுழைய வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு உயரும் வரை உங்கள் காதுகளை மூடு. நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள் வாயை மூடு. மரணம் என்பது உடலுக்கு ஒரு முறைதான், ஆனால் மனதிற்கு செய்யும் ஒவ்வொரு தவறும் மரணம். உங்களிடம் குறைகள் இருந்தால் சொல்ல வேண்டும், ஆனால் எதிர்மறையாக பேசாதீர்கள். இந்த உலகில் யாரும் சரியானவர்கள் அல்ல. நீங்கள் தாழ்த்தப்பட்டாலும் மற்றவர் மீது பொறாமை கொள்வதில் தவறில்லை. புரிந்து கொள்ளும் மனம் இல்லை என்றால் வானளவு உயர்ந்த அன்பு கூட வீண். நம்மால் பின்னோக்கி சென்று நமது கடந்த காலத்தை மாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் நாம் முன்னோக்கி சென்று நமது எதிர்காலத்தை மாற்றலாம். கடினமான மனதிற்கு பின்னால் ஒரு எளிய இதயம் இருக்கிறது. கோபமான வார்த்தைக்கு பின்னால் ஒரு பொறுப்பான அன்பு இருக்கிறது. பழக்கங்கள் ஆயுதம் போன்றவை. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், அவர்கள் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையும் வீழ்த்துவார்கள். எப்பொழுதும் எங்களிடம் இருந்து அல்ல, சில நேரங்களில் மற்றவர்களின் பக்கத்திலிருந்து சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடை கிடைக்கும். பொறுப்பு எப்பொழுதும் கனமானது. திறமையானவர்களால் மட்டுமே அதை சரியாக செய்ய முடியும். அதிர்ஷ்டசாலி வசதியாக உட்கார்ந்து சாப்பிடுகிறான், அவனது செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். துரதிர்ஷ்டசாலி எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வறுமை அவனை ஏளனம் செய்கிறது. விளக்கை கண்டு கோபப்பட்டால் இருட்டாகிவிடும். பசியின் மேல் கோபம் வந்தால் கலங்குவது நீங்கள்தான். அன்பானவர்களிடம் கோபப்பட்டால் தனிமையில் இருப்பீர்கள். உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அது பாதி முடிந்துவிட்டது. இந்த நாட்களில் குறைவாக சொன்னால் நல்லது, தொலைவில் அதிக மரியாதை. மரணம் மட்டுமல்ல, சிலரது வார்த்தைகளும் ஒரு மனிதனை கொல்லும். வாழ்க்கையில் எதுவும் பிடித்தால் மட்டுமே பிடிக்கும். கடினமாக உழைத்தால் பெறலாம், அதை பராமரித்தால்தான் உயிர் வாழும். ஒரு மனிதனுடான உறவு அவன் மனதை மாற்றும் வரை நீடிக்கும், ஆனால் மனதால் உருவாகும் பந்தம் மண்ணை சந்திக்கும் வரை நீடிக்கிறது. உங்கள் தொடர்பு பட்டியலில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நம்முடையது என்று எழுதினால் இந்த உலகில் நாம் எங்கிருந்தாலும் அது நம்முடையதாகவே இருக்கும். அது ஒரு விஷயம், ஒரு நபர், ஒரு காதல். கஷ்டம் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. யாரை நம்புவது என்பதை இழப்பு கற்றுக் கொடுக்கிறது. வெகு தொலைவில் நடப்பட்ட தாவரங்கள் கூட வளரும்போது நெருக்கமாக வளரும், ஆனால் மனிதர்கள் வளர வளர அவை வெகு தொலைவில் வளரும். நம்பிக்கை நம் மீது இல்லை, நம்மை நம்புபவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஆகிவிடுவோம். மனிதன் தீமையை ஈர்ப்பது போல் நன்மையை ஈர்ப்பதில்லை. ஏனென்றால் தீமை இன்பத்தில் தொடங்கி கஷ்டங்களை உருவாக்கி அவனை சுகமாக வாழ வைக்கிறது. மரியாதை என்பது வயதை பொறுத்தது அல்ல. பனைமரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் கீழ் யாரும் நிற்பதில்லை. நீங்கள் ஒருவரிடம் பேசுவதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் நம்பிக்கை மற்றும் அவற்றை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வாழ்க்கை. நேர்மையற்ற உறவுகளுக்கும் சந்தையில் காணப்படும் விஷயங்களுக்கும் பெரிய வித்தியாசமில்லை. இரண்டும் தேவைக்கு பயன்படுத்துவதற்கு ஒத்தவை. குற்றம் சொல்லி பழகிய மக்களுக்கு உண்மையை அறிய நேரமில்லை. கடந்த காலத்தை நினைத்தால் அங்கேயே இருங்கள். அடைய வேண்டிய இலக்கை நினைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாழ்க்கையில் சில நினைவுகள் எப்படி இருக்கும்? அவற்றை நினைவில் வைத்து கொண்டால் அவற்றை மறந்து வாழ முடியாது, தாங்க முடியாது. நீங்கள் உடுத்தும் உடை உங்களின் வெளிப்புற அழகை காட்டுகிறது. நீங்கள் பேசுவது உங்கள் இதயத்தின் உள்ளழகை காட்டுகிறது. உடை அழகாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் வார்த்தை சீராக இருக்க வேண்டும். ஆனால் வார்த்தைகளை விட உடையின் மதிப்பு அதிகம் என்பதுதான் நமது வறுமை. எந்த ஒரு உறவிலும் முன்முயற்சி மற்றும் கேட்பது இரண்டும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உறவு என்றென்றும் நிலைத்திருக்கும். இல்லாதது வறுமையல்ல என்று நினைப்பது வறுமை. நமக்கு தேவையில்லாதவர்களை நினைத்து பயனில்லை. அவர்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் யாராக இருந்தாலும்.
நம் மதிப்பு தெரியாதவர்களிடம் எதை பேசினாலும் அவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் நம் மதிப்பு குறைகிறது. என்னுடையது என்று நினைத்தால் அது எனக்கு பொறுப்பாகி விடுகிறது. வாழ்க்கை என்பது போல் எளிதானது அல்ல. சில சமயங்களில் எந்த தவறும் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை வளர வேண்டும். வளர நீங்கள் வளர வேண்டும். மலையளவு பொறுமையை நம் நரம்புகளில் நிரப்பி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தில் சிறந்து விளங்குவீர்கள். எல்லாம் நன்றாக இருக்கும்போது தைரியமாக இருப்பது பெரிய விஷயமல்ல. எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இருப்பது. வாழ்க்கை மிகவும் குறுகியது. இந்த கோபம், ஈகோ மற்றும் வலியை தோற்கடித்து உங்கள் மகிழ்ச்சியை தோற்கடிக்காதீர்கள். நம்மை பற்றி 4 பேர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியம். நம் வாழ்க்கை நமக்கே சொந்தம். நமக்கு வரும் கஷ்டங்களை நாமே தாங்கிக் கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் அந்த நால்வரும் இல்லை. வளமாக வாழ முடியாமல் போகலாம். ஆனால் மன நிறைவோடு வாழ்வது நம் கையில்தான் உள்ளது. நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை பிடிக்க செய்வது பணம் மட்டுமே. உங்கள் வார்த்தை என்னிடமிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. மனதிற்கு வாள்களை மறைத்து கொண்டு வார்த்தைகளில் பூக்களை வார்ப்பவர்களும் உண்டு. எச்சரிக்கை. நீங்கள் பார்ப்பவர்களை சுற்றி இல்லாவிட்டாலும் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள். உங்கள் நேசிப்பவர்கள் வழி தேடி செல்வார்கள். 100 நாய்கள் ஒரே நேரத்தில் குறைப்பது சிங்கத்தின் கர்ஜனைக்கு சமம் அல்ல. ஒரு மனிதன் தன் அகங்காரத்தை இழக்கும் நாளில் அவனது பெருமை மறைந்த நாளில் அவன் மற்றவர்களை மதிக்க தெரியும். கடவுள் எங்கேயோ இல்லை, அவர் உங்களில் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அவ்வளவுக்கு நம் உள்ளம் தூய்மையாகிறது. திறமையானவர்களுக்கு காத்திருப்பு இல்லை, திறமையற்றவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. எனவே நீங்கள் திறமையானவரா அல்லது திறமையற்றவரா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத சில மதிப்புகள் உள்ளன. அவை நன்மை, கருணை, நட்பு, மனிதநேயம். இவற்றை நாம் கடைபிடித்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மனிதனில் உள்ள நம்பிக்கை கூட நன்மையை அழிக்கிறது, இடையூறுகளை உருவாக்குகிறது. ஆசைகள் நிறைவேறினாலும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நல்ல வழிகளில் நடக்கவும். நல்லது செய். நல்ல காரியங்களை கையால் செய்ய வேண்டும். உங்கள் வாயால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். இது மகிழ்ச்சியை தருகிறது. நல்ல பேச்சு, கேள், பார் இவை நல்ல செயல்கள். அவர்களை நம் வாழ்வில் துணையாக வைத்து கொண்டால் அந்த நல்வாழ்வு நமக்கு பொக்கிஷமாக இருக்கும். நம்மை ஒரு நல்ல கலாச்சாரம் போல் தெரிகிறது. கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் விதைக்கிறார். அவை வேறு ஒன்றுமில்லை. நம் மகிழ்ச்சியும் இன்பமும் அவற்றில்தான் உள்ளன. அந்த விதைகளை சரியாக துளிர்விட்டு நம்மை மகிழ்விக்கும் பயிர்களை விளைவிப்பது நம் கையில்தான் உள்ளது. சோகமான அனுபவத்திலிருந்து விரைவில் வெளியேற விரும்புகிறோம். எங்களுடன் என்றென்றும் பேரின்ப அனுபவத்தை பெற விரும்புகிறோம். துன்பத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏங்குவது சகஜம். வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அறியும் ஆர்வத்தை காட்டாமல் மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.